வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போகிறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ். இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்னென்னா, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. அதனால் எங்கள் அம்மாவை நான் ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கேன். என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த்துக்கு முன்னாடி நானும் எங்கள் அம்மாவும் ஃபேமிலியாக எல்லாம் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ நானும் எங்கள் அம்மாவும் செல்ஃபி எடுத்திருந்தோம். அந்த செல்ஃபியை தான் நான் ஃப்ரேம் போட போகிறேன். அந்த ஃப்ரேம் போட கொடுத்துட்டேன். அது இன்றைக்கி தான் பிரிண்ட் ஆகி ஃப்ரேம் போட்டு வந்திருக்குன்னு ஃப்ரெண்டு சொன்னான். அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். அந்த ஃப்ரேமை என்னை லவ் பண்ணுற பொண்ணு தான் எனக்கு கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் 4 வருஷமாக நாங்கள் பழகிட்டு இருக்கோன்னு சொல்ல போகிறேன். அதோட எங்கள் அம்மாவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். ஃப்ரேம் ஆஃபர் போட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம யோகிச்சின்னா அவன்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். இன்றைக்கி தான் ரெடி ஆகிருக்குன்னா அதான் போய் வாங்கலான்னு போயிட்டுருக்கேன். அங்கே நிற்கிறான் பாருங்க. வீத்ரி எங்கடா? வீத்ரி சென்னை போயிருக்கு. யார் எடுத்துருக்கீங்க? ஃப்ரெண்டோட மாமா அர்ஜென்ட்னு சொல்லி கேட்டாரு. சரி, கேட்டாடி வேற. ஆமாண்டா, வரும். வெள்ளிக்கிழமை தான் வரும். டோலி சார் இருப்பாரு. டோலி சார் இருப்பாரு. டீ குடிக்க பார்ப்போம். போயிட்டு உனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுக்குது. ஐயோ முழிக்கிறார் பாரு. வாங்க அக்கௌண்ட்ல இருந்து எல்லா காசையும் எடுத்துட்டு விட்டுறாரு. இருங்க உங்களை வீடியோ ரெக்கார்ட் ஆவாடு யோசிச்சுட்டு கண்ணை கட்டுது. கடைசியில் பார்த்தா இது சிஎஃப் கார்டு, எஸ்எஃப் கார்டுன்னு ஒன்று இருக்கும். சிஎஃப் கார்டா எஸ்எஃப் கார்டா ஏதோ சிஎஃப் கார்டுன்னு பெரிய கார்டு இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த கார்டு போட்டோம். 350. எதுரா அங்கே பாரு, இப்போ போயிட்டு இருக்கு. அதுல பல்லு இருக்குடா. இங்கே ஒரு சென்டர் கோடு வரையும் இருக்கும். சைடு கூட தெரிஞ்சிருச்சு. மாற்ற வேண்டியதுதான். போட்டோ சின்ன இதில் போட்டோ சின்னதா பாஸ்போர்ட் சைஸில் இருக்கா? இல்லை, இதில் இருக்கு. ஃபோட்டோ இது வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சின்ன இருக்கும். எடுத்துக்கலாம். ஓகே, கழுத்தில் 4 வருஷம் காரம் கிடையாது. ஆர்டர் எடுக்க மாட்டேங்குது. ஒரு ஒயர் இருக்குது. ஐயோ, இண்டிகேட்டர் இது ஒரே ஸ்டார்ட் ஆயிருந்தா? அடிடா, ஆன்ல தான் இருக்கு. 60 ஆன் பண்ணாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. அது ரொம்ப செம்ம ஹார்டாக இருக்கும்டா. என்ன அது புரியல. அது கொஞ்சம் வைப்ரேஷன்லாம் பயங்கரமாக. சைலன்சர் போட்டிருக்கீங்களா? சைலன்சர் இருக்குல்ல, அதான் அது ஒன்று. இன்னொன்று ஹார்டாக இருக்கும். விட்டுருப்பான்டா வண்டியில். இன்னும் அந்த வண்டிக்காரன் டக்குன்னு வாயில அப்படியே நம்மளுக்கு நம்மள அறியாம வார்த்தைகள்லாம் வருது. எனக்கு யாரும் இதை வச்சு தான் நான் எங்கள் அம்மாவை ஃபோன் பண்ண போகிறேன். குவாலிட்டி சூப்பர். இதுக்கு முன்னாடி போடுவேன். அதில் கூட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இந்த வாட்டி அந்த காம்ப்ரமைஸ் பண்ண நீ உருட்டே எங்கள் அம்மா வச்சு ஃபன் பண்ணுறது தான் வேலையே. இன்னைக்கு நாளைக்கு இல்லை, இன்னைக்கு பண்ண போகிறேன். நைட்டு பண்ணேன். வேறு அம்மா ஏதாவது சென்சார் போட முடியாது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. சென்சார் போட்டுருக்காங்க. திட்டு வாங்கிதே.
பண்ண போகிறோம். நாளைக்கு லவ்வர்ஸ் டே இல்லை, ஸோ நாளைக்கு ப்ராங்க் செம்மையாக பண்ணுறோம், பாருங்கள். ஒரு வழியாக பேக் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போய் எங்கள் அம்மாவை ப்ராங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு என் அண்ணன் டீக்கெட்டில் நிற்கிறேன்னாரு, போய் பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு இருந்தேன். என்னது இளையராஜா ஐஃபோனா? எனக்கு இல்லை, பையா படம் நல்லா இருக்குங்க. அது இவ்வளோண்டா இங்க கேமரா வாங்கண்ணே. இதான் கேமரா. ஆமாண்ணே. எப்படிங்க சரிங்க? அது ரெக்கார்ட் ஆகுமாடா? தான் இருக்கு. நீ எங்கே வேணாலும் விடுவண்ணே. ரெக்கார்ட் ஆகுமாடா? அதனால சைட்ல டீ கடையிலேருந்து கிளம்பியாச்சு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லேட்டாக போனால் வீட்டில் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கே ப்ராங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் சண்டே ஆயிரும். உடனே வீட்டில் போய் ஃபஸ்ட்டு ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். கேப் வேறு வாங்கணும் ஹெல்மெட்டுக்குள்ளே போகிறதுக்காக. ஃபுல் ஃபேஸ் வாங்கலாமா இல்லாட்டி ஆஃப் கேப் மட்டும் வாங்கலாமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்கான்னு வேறு தெரியல. ஃபஸ்ட்டு போய் கேட்கணும். ஆனால் ஹெல்மெட் கேப் போடுவாங்களே ஃபுல்லாக அது எவ்வளோ? ஸ்டீல் பேல்ல வந்து 229 ரூபா வரும். 129 ரூபா. வேகா ஸ்டாக் இல்லை கையில். சரி ஓகே தான். ஜிபே பண்ணல. பண்ணலாம். 122. அதுக்கு வயசு வருங்க. பிளாக்கு 800 ரூபா. 800 எப்படியே கேப் வாங்கியாச்சு. வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு வேறு. மிஸ்டர் 350 புரியல. மிஸ்டர் 350 வேறு மாதிரி என்னையும் ஒருத்தன் யூடியூபர்னு கேட்டான்.
ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். மீதி விலாக வீட்டில் போய் பண்ணுறேன். ப்ராங்க்கு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். நான் கொடுத்தாங்க பாரு, ஃபோட்டோ பாரு. நானே ரொம்ப நாள் சொல்லாம இருந்தேன். சொல்ல வேண்டியதானே? அதான் இப்போ சொல்கிறேன். காரணம் ஒன்றும் அது 4 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். 4 வருஷம். ஆமாம் ஆமாம். சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பொண்ணு கொடுத்துச்சு. என்ன? ம், ஏன் எனக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதா? வேணாம்மா, கொடுத்துச்சு. அதுவும் நான் இருக்க மாதிரி ஃபோட்டோ, அந்த பொண்ணு நான் ஃபோட்டோ, செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ எங்கிட்டு போட்டுச்சிங்கன்னு தெரியல. ஏன்னா உங்க மூணு மாறுது. மறைக்க மாட்டே அதான் சொல்றேன். மறைக்க மாட்டேன் சொல்லுவேன். அதான் சொல்றேன். என்னடா அவ்வளோதான் சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு வந்து போட்டோ கொடுத்தா நம்ப மாட்டியா? போட்டா வந்து சரி, அது யாரு என்னன்னு என்ன அம்மாட்ட சொல்லுவேன். அதான் சொல்றேன். உனக்கு நான் கத்திரிக்கோள் எடுத்துருவா. அங்க போய் கத்திரிக்கோள் எடுத்துருவா. ஏன் பயப்படாத. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். அதான் 2 நாளா வெளில போயிட்டு வந்தோம். வெளில போயிட்டு வந்தோம். பின்னாடி இது எப்போ எடுத்த? என் பேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.